ஸோ வாழ்நாளில் வந்து இது வந்து ப்ரிவென்ட் பண்ணலாமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த ஸ்பைடர் வெயின்ஸை பொறுத்தவரையிலும் ப்ரிவென்ஷனுங்கிறது ஏன்னா அது இயற்கையாக நான் சொன்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னால வருது. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பாசிட்டிவாக இருக்கவங்களுக்கு ஏஜ் 50 வயசு இதெல்லாம் யாராலையும் தடுக்க முடியாது. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஜெனட்டிக்காக வர்றதை தடுக்க முடியாது. ஏஜ் 50 வயசுக்கு மேலே ஆகிறதுங்கலாம் யாரையும் தடுக்க முடியாது. ஒரு சில பியூபர்ட்டி, ப்ரெக்னென்சி, மெனோபாஸ் இதெல்லாம் லேடியில் அவங்களுடைய லைஃப் டைமில் இதெல்லாம் மூணுத்தையும் அவங்க பார்த்தாகணும். ஸோ இதெல்லாம் நேச்சுரல் காசஸோடு சேர்ந்து ஒரு சில நேரத்துக்கு இந்த வெயின்ஸ் வந்து வரலாம். ஸோ அதனால் ப்ரிவென்ஷனுங்கிறது இந்த மாதிரி நேச்சுரலாக வரக்கூடிய காசஸில் ப்ரிவென்ஷனுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஸோ எதை ப்ரிவென்ட் பண்ணலாம்னா வெயிட் கெயின் ப்ரிவென்ட் பண்ணலாம். ஒரு சில பருமனாக ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்ல வெயிட் அந்த மாதிரி வெயிட் கெயின் ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா வெயிட் கெயின் கம்மியாக இந்த ஸ்பைடர் வெயின்ஸ் உருவாகக்கூடிய சான்சஸும் கம்மியாகும். ரெண்டாவது டயட் வந்து ஹெல்த்தி டயட், நல்ல விட்டமின் சி ரிச் ஃபுட்டு, ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி இந்த மாதிரியான பெர்ரி ரிச் ஃபுட்டு, கிரேப்ஸு, ப்ளஸ் ஃபைபர் ரிச் ஃபுட்டு, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸு இது மாதிரி நல்ல சத்து உணவாக அவங்க சாப்பிடும்போது அவங்க வந்து இந்த மாதிரியான ப்ரிவென்ஷன் வந்து வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது எக்ஸசைஸ், ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல், எக்ஸசைஸ் பண்ணணும், டெய்லி வாக்கிங் போகணும், அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ் வீக்லி 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் டே வாக்கிங் போகலாம், ஸ்விம்மிங் போகலாம், யோகா போகலாம். இந்த மாதிரியான ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் இருக்கும் போது அவங்களுக்கு வந்துட்டு சர்க்குலேஷன் இன்னும் நல்லா செயல்படுறதுனால அவங்களுக்கு இந்த வெயின்ஸ் இல்லை ரத்த தேக்கம் ஏற்படுறது கம்மியாகி அதுவும் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணாலும் ஸ்பைடர் வெயின்ஸ் வந்து பரவாமல் தடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வித அப்ரோச் ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் தான் ஒரு லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ் அவங்க வந்து ஸ்பைடர் வெயின்ஸ் வந்து இன்னும் அதிகமாகாமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது.